வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை வந்து எப்படி வந்து ட்ரேடாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் லைஸ் பார்த்துலாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று 24,700 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டெல்லாம் பெரிய நேட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லா நேட்டிவில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எந்த இடத்துல ஓப்பன் ஆகும், எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி எந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு 1% வந்து டவுன் ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 24,420 ரேஞ்சிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்பார் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கலாம் சரிங்களா. பெரிய வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதோ இல்லையோ, பட் பார்த்தீங்கன்னா இந்த 24,420 வந்து ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கும். ஒரு சின்ன ஸ்கேல்பிங்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான பையிங் லெவலாக இருக்கும் சரிங்களா. அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுங்க. ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அதே வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,500 570 அந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து கீழ் நோக்கி வந்து இந்த 24,430 460 அந்த ஒரு 30 புள்ளிகள் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வர வாய்ப்பாக இருக்குது. இந்த அளவு வந்து ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பை சைட் ட்ரேட் பண்ணலாம். அட்வான்ஸாக ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 23,420 வந்து 410 வந்து ஒரு 1 மினிட்ஸ் கேட்லேயே ஒரு 3 மினிட்ஸ் கேட்லேயே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கிடச்சினா பை பண்ணிவிட்டு ஒரு 50 30 புள்ளிகள் ஸ்டாப் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்திங்கிறது வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 100 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது ஸ்கேல்பிங்கில். அதுவும் நிஃப்டியில் சரிங்களா. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே வந்து பேட்டர்ன் மட்டும் தான் இருக்குது. அதாச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து பை பண்ணுவோம். அந்த ரேஞ்ச் வராமையோ இல்லாட்டி அதுக்கு மேலேயே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் வெயிட் பண்ணி இன்ட்ராடேயில் வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் வச்சுங்களேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்படியே வந்து சைட் வேஸில் வந்து ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இந்த 24,450 வரைக்கும் மார்க்கெட் வந்து வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது வந்து நிஃப்டியில். அடுத்து பேங்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு வந்து ரீசெண்டான வந்து ஃபால் தான் ஆகிட்டு இருக்கேன். அதே வச்சு பார்க்கும்போது நிஃப்டி என்ன பேங்க் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிஃப்டி பேங்க் பார்த்திங்கன்னா 50,720 50,610 இந்த ஒரு 90 புள்ளிகளில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெவல் சரிங்களா. இந்த ஒரு லெவலில் வந்து இன்றைக்கி சப்போர்ட் எடுக்கலாம். மார்க்கெட் கீழே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட்டுக்காக எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து காட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்குமுலேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா. அக்குமுலேஷன் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த வெஜ் பேட்டர்னுக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் இது வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போகலாங்க சரிங்களா. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த வெஜ் பேட்டர்ன் கீழே வந்து ஃபால் ஆச்சுன்னா அது இது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50,720 610 அந்த ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கிருந்து வந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து முக்கியமான ஒரு பை லெவலாக நாம் இந்த லெவல் பார்த்துக்கோம். அதாவது ரிவர்சல் ட்ரேடிங் பிரேக் அவுட் ட்ரேடிங்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு ட்ரெண்டு வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும்பொழுது நம்ம பை இருக்கலாம். மற்றது இங்கேருந்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் ஓரளவுக்கு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் சடனாக கீழே போச்சுன்னா ஒரு 50,720 610 லெவலில் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் ஜோன் இருக்குது. அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பை பண்ணிவிட்டு ஒரு 50,70 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாங்க. மார்க்கெட் இங்கிருந்து வந்து ஒரு 150 200 300 புள்ளிகள் அப்படி வந்து கொஞ்சமாக மேலே வர வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பேங்க் ரெண்டுமே வந்து இந்த லெவல் மார்க் பண்ணி வைக்கிங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு லெவல் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ராடே பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது இதான் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு அண்ட் நல்ல லெவல்ஸாக இருக்குது சரிங்களா. அதை பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்ட்ராடேயில் வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேட் செட்டப் பண்ணுறது அதை வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.